ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், எல்லோருக்கும் வணக்கம். எல்லோரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இன்றைக்கி அந்த கதையோட அடுத்த பகுதி தான் பார்க்க போகிறோம். அதுக்கு முன்னாடி நீங்கள் செய்ய வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னு கேட்டிங்கன்னா, மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கீழே இருக்க பெல் பட்டனையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எல்லாமே உடனுக்குடனே நோட்டிஃபிகேஷன் வரும். ஸோ மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ். வாங்க நம்ம கதைக்குள்ளே போகலாம். முடிஞ்ச அளவுக்கு நம்மளுக்கு இந்த நேரத்தில் இந்த விஷயத்த நம்மளால் செய்ய முடியுதோ செய்ய முடியலையோ அதை நம்மளால் எதையுமே பாசிட்டிவாக எடுத்துகிட்டு நம்ம போனோம்னா மட்டும்தான் எதையுமே பண்ண முடியும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவுக்கு நான் வந்தேன். அதனால நம்ம எதையுமே ஒரு சில நேரங்களில் நம்ம சொந்தக்காரங்களாக இருந்தாலுமே எதிர்பார்ப்புகளை என்றைக்கும் குறைக்கணும் அப்படிங்கிற மாதிரி எனக்கு அதுதான் புரிய ஆரம்பிச்சிச்சு. அந்த புரிதல் கொஞ்சம் ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடியே அது புரிஞ்சிருந்துச்சுன்னா இன்னுமே லைஃப்பில் நல்லா இருந்திருப்பேன் அப்படின்னு சொல்லிட்டு. சில விஷயங்கள் நம்மளுக்கு லேட்டாக தான் புரியும். அது நம்ம என்ன சொன்னாலும் அதுக்கு கரெக்டான ஒரு வேலை இருக்காது அப்படிங்கிற மாதிரி எனக்கு புரிய ஆரம்பிச்சிச்சு. ஒரு 2-3 நாளைக்கு அப்புறம் நான் அம்மா வீட்டுக்கு கிளம்புனேன். உடனே என் ஹஸ்பண்ட் கேட்டார், "என்ன திடீர்னு கிளம்பிட்டோம் உங்கள் வீட்டுக்கு?" அப்படின்னோடனே, "இல்லைங்க, கொஞ்சம் பேங்க் வேலையெல்லாம் இருக்குது. போயிட்டு அக்கௌண்ட்டில் அது டெலீட் ஆகிடுச்சு அக்கௌண்ட்லாம். அதில் இப்போ திருப்பி நியூ ஜாயின் மாதிரி போட்டு இது பண்ணணும்." அப்படின்னோடனே, "சரி அப்போனா நீ கிளம்பு, ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் பார்த்துக்கிறேன், முடிஞ்ச அளவுக்கு நான் பார்த்துக்கிறேன்." அப்படிங்கிற மாதிரி சொன்னோன்னே, "சரி சரி, முடிஞ்ச அளவுக்கு நீயே பார்த்துக்க. ஏன்னா நம்மளுக்கு இந்த நேரத்தில் நம்மளுக்கு இது கரெக்டாக இருக்கும் அப்படிங்கிறத நம்ம புரிஞ்சுக்கணும். அதுதான் நம்மளுக்கு ஒரு புத்திசாலித்தனம்." அப்படின்னோடனே, "சரி சரி, கரெக்டான வேலை தான் நீ இது பண்ணுற, எங்கள் அம்மாலாம் சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லிட்டு நீ எதுக்கும் வருத்தப்படாத, வருத்தப்பட்டுட்டு கவலைப்பட்டுட்டு இருக்காத. முடிஞ்ச வரைக்கும் நம்மளால் என்ன செய்ய முடியுதோ அதை செஞ்சனால தான் உனக்கு நான் பாசிட்டிவாக இருக்குது அப்படிங்கிறது தான் எனக்கு தெரியுது." அப்படின்னோடனே, "சரி விடுங்க, அதெல்லாம் நானும் முடிஞ்ச வரைக்கும் நானும் முயற்சி பண்ணி தாங்க பார்க்குறேன். எதையுமே அவங்க சொல்கிறாங்க இவங்க சொல்கிறாங்கலாம் நான் இப்போல்லாம் எடுத்துக்கிறது இல்லை. அதெல்லாம் முன்னாடி உள்ளவ தான், முன்னாடி உள்ள ராஜி தான். அதெல்லாம் எடுத்துக்கிட்டு ஒரு சாதாரண விஷயத்த கூட நம்மளால் பேசி இது பண்ணி தான் இது பண்ணுவேன்." அப்படின்னோடனே, "இப்போல்லாம் அதெல்லாம் இது பண்ணலைங்க." அப்படின்னோடனே, "சரி, அதுதான் நல்லதும் கூட. ஏன்னா ஒரு சில நேரங்களில் நமக்கு கரெக்டு விஷயத்த புரிஞ்சுக்கிட்டு நம்மளால் முன்னேற்பாடாக ஒரு விஷயத்த செய்கிறோம் அப்படின்னா அதை பார்க்குறோம் அப்படிங்கிறது தான் நான் முயற்சி பண்ணுற ஒரு விஷயம். அதனால ஒரு சில விஷயத்த நம்ம கிடைக்குதோ கிடைக்கலையோ அதை நம்மளுக்கு இது இந்த நேரத்தில் சரியான ஒரு இதில் இருக்குது அப்படிங்கிறத நம்ம முயற்சி பண்ணி பார்த்தோன்னா தான் சரியான ஒரு இது நம்மளுக்கு இருக்குது அப்படிங்கிறத நம்ம புரிகிற மாதிரி இருக்கும். அதுக்காக நான் அவங்கக்கிட்ட சொல்லிட்டேன், இது மாதிரி சில விஷயங்கள நாங்கள் புரிஞ்சுக்கிட்டு இது பண்ணிக்கிறதுக்கான இதுங்கிறது உங்களுக்கு நான் சொல்கிறதுக்கு தேவை கிடையாது. எதாக இருந்தாலும் நீங்கள் ஒரு முன்னேற்பாடாக ஒரு சில விஷயங்கள பண்ணிங்கனாலே போதும் அப்படிங்கிற மாதிரி நான் சொல்லிட்டேன். சரி பார்த்துக்கலாம், முடிஞ்ச வரைக்கும் நம்மளுக்கு எது எது கரெக்டான இதில் இது இருக்கோ அதை நம்ம பார்த்து இது பண்ணிக்குவோம் அப்படிங்கிற மாதிரி நான் சொன்னேன். அதுக்கு உடனே அவங்க சொன்னாங்க, "இது மாதிரி ஒரு சில நேரத்தில் நீ கொஞ்சம் எமோஷ்னல் ஆகாத. எமோஷ்னல் ஆகுறதுனால ஒன்றுமே ஆக போகிறதில்ல. அதனால ஒன்றும் பயன் கிடையாது. முடிஞ்ச வரைக்கும் எமோஷ்னல் ஆகாமல் சரியான ஒரு கண்ணோட்டத்தில் உன்னோட வாழ்க்கையை நீ கொண்டுட்டு போ ராஜி." அப்படின்னு சொல்லிட்டு என் ஹஸ்பண்ட் கொஞ்சம் சொன்னார். ஏன் அப்படின்னா, ஒரு சில விஷயங்கள் என் ஃபேமிலிக்குள்ளே எங்கள் அண்ணனுக்கு கல்யாணம் பண்ணுற விஷயங்களில் அவர் முடிவு தான் அவர் எடுத்தார். இருந்தாலும் நாங்கள் அப்போதைக்கு அவருக்கு சப்போர்ட் பண்ணோம். ஆனால் இன்றைக்கி நாங்களே எந்த ஊர் அப்படிங்கிற மாதிரி அவர் கேட்க ஆரம்பிச்சிட்டாரு. அந்த அண்ணி பேச்சை கேட்டுக்கிட்டு எங்களை ஒரு சரியாக அம்மாவே சரி எனக்கும் செய்கிறதில்ல, பண்ணுறது கிடையாது, ஒரு அரிசி கூட கொடுக்கறது கிடையாது, எதுவுமே பண்ணுறது கிடையாது. இருந்தாலும் நான் இங்கே போயிட்டுருக்கேன் அப்படின்னா எங்கள் அம்மா ஒரு காரணத்துக்காக தான் நான் போயிட்டுருக்கேன். ஏன்னா அவங்கள ஒரு மாதத்துக்கு ஒரு தடவைனாச்சும் போய் பார்த்தா தான் எனக்கு ஓரளவு மனசு சந்தோஷமாக இருக்கும். ஏன்னா நம்ம என்ன தான் ஒரு சில விஷயங்கள சரியான இதில் நம்ம இது பண்ணாலும் அடுத்தடுத்த இதுக்கு நம்ம கொண்டுட்டு போகிறதுக்கான இதுங்கிறது நமக்கு இருக்கணும். அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்மளால அவங்களுக்காக நான் போய் பார்க்கணும், பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவில் தான் நான் இது பண்ணிகிட்ருந்தேன். சரியான இது கண்ணோட்டத்தில் நம்ம ஒரு விஷயத்த பார்த்தோம்னாலே நம்மளுக்கு அது இது கரெக்டான இதில் நம்மளுக்கு கிடைக்கிது அப்படின்னு சொல்லிட்டு நம்ம பார்த்துக்கலாம், பண்ணிக்கலாம். இதுக்காக நம்ம இதையும் அதையும் போட்டு குழப்பிக்க தேவையில்ல. ஏன்னா எந்த ஒரு விஷயத்தையும் ரொம்ப போட்டு இது பண்ணிவிட்டு காம்ப்ளிகேட்டட் பண்ணோம்னா அதாவது இந்த நேரத்தில் நம்மளுக்கு சரியான இதில் இருக்காது. அதனால் முடிஞ்ச வரைக்கும் நமக்கு பார்க்குற இந்த விஷயத்த நம்பி எது எதுக்கான இதுங்கிறத பார்த்து இது பண்ணணும் அப்படிங்கிற மாதிரி ஒரு முடிவு பண்ணியாச்சு. அதுக்காக தான் நான் ஊருக்கு கிளம்புறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட சொல்லிகிட்டு இருந்தேன். உடனே எங்கள் அத்தை சொன்னாங்க, "அம்மா பார்க்குறதுக்கு மட்டும்
மாதம் மாதம் போயிடுறேன் அப்படின்னாங்க. அதுக்கு உடனே ஹஸ்பண்ட் கேட்குறாங்க, உங்களை பார்க்குறதுக்கு அவள் மட்டும் தானம்மா இருக்கிறா, அவங்க அண்ணியெல்லாம் சரியில்லை, உனக்கு தெரியாதுன்னு கிடையாதா அப்படிங்கிற மாதிரி சொன்னார்.